இத்துடன் 10 கிராம் நசுக்கிய பூண்டு, நாம் சிறு வெங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்துள்ளோம். தேவையான சிறு வெங்காயம், சிறிதளவு மஞ்சள் பொடி, இறுதியாக நாம் பெரும் பசலை கீரையை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்ததை அதில் சேர்த்து ஒன்றாக வதக்கவும். இறுதியாக நாம் தேவையான அளவிற்கு நீரும் உப்பும் சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக வெந்துவிட்ட பசலை கீரையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அற்புதமான உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய பெரும் பசலை கீரை பொரியல் நமக்கு தயாராகிவிட்டது. குறிப்பாக கோடை காலங்களில் நவீன பாட்டில்களில் அடைத்து வைக்கக்கூடிய ரசாயனம் கலந்த பானகத்தை நாம் பருகி வந்தால் இதனால் நமக்கு பக்க விளைவுகள் ஏற்படுமே தவிர உடல் உஷ்ணம் குறையாது. ஆனால் எளிமையான முறையில் நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய பசலை கீரையை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை, குறிப்பாக இந்த பசலை கீரை பொரியலை நண்பகல் வேளையில் சாதத்துடன் சேர்ந்து பிசைந்து சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக உடல் உஷ்ணம் தணிந்துவிடும். சிறுநீர் தாரை என்று சொல்லக்கூடிய சிறுநீர் எரிச்சலும் நன்றாக தீர்ந்துவிடும். குறிப்பாக கண்களுக்கு இருக்கக்கூடிய ரோகங்களும் தனியும், ஆண்களுக்கு தாது பலம் அதிகரிக்கும். அன்பான நேயர்களே, எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.